விஷன் எனும் காமக்கொடூரன் செருப்படி கொடுத்த சீமான் தங்கைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். விஷன்கிறவர் யாருன்னு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாயை திறந்தாலே பொய்யாதாங்க பேசுகிறாரு. எள்ளுவைய பூக்களை அந்த பாட்டு வந்து என்னோட மெட்டு தான் அப்படின்லாம் சொல்லி அவர் பேசும்போது கேட்டுட்டு அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பல இடங்களில் இன்டர்வியூ கொடுத்த ஒரு நபர் தான் விஷன். முழுக்க முழுக்க திராவிட கொத்தடிமையாக இருந்தேன். அந்த கொத்தடிமை செய்த வேலை தான் வந்து இன்றைக்கி இணையம் முழுக்க வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. யார் என்னன்னு தெரியாதவங்க பல பேர், அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது நான் வந்து ஒரு பியூர் சிங்கிள்ங்க, அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல முடியாத பல கொச்சையான விஷயங்கள்லாம் பேசி அந்த விஷயங்களெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் வழியாக மாட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இணையம் முழுக்க அதை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வாயடிச்சு போயிருக்க அந்த லூசு பண்ண வேலைகளை சீமான் தங்கைகள் எடுத்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சுற்றுச்சூழல் பாசறை சார்ந்திருக்க வெண்ணிலா தாய்மானவன் வந்து அந்த விஷயத்தை பதிவு செய்யும்போது ஒருவர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறார். ஆண் பெண் வந்து சபலத்தில் பேசக்கூடியது வந்து வேற ஒரு விஷயம். ஆனால் அதை பொது வெளியில் பகிர்றது சரியில்லை அப்படின்னும் போது அவங்க வந்து இது பாதிக்கப்பட்ட பெண்ணே எங்ககிட்ட கொடுத்து பகிர சொன்னது. ஏன்னா இன்னொரு வெளிநாடு வாழ் பெண்ணை வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான நாய் வந்து நான் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க அப்படின்னு ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயம் செய்கிறது. ஆண் பெண்ணோட சபலத்தை வந்து நம்ம இப்படி வெளியில் காட்டணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அது கிடையாது. ஆனால் உறவுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னும் போது இது வேற விஷயம். இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த சட்டம் நியாயம் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ண முடியாது. வெளிநாடு வாழ்கிற ஒரு பெண் இதை வந்து எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திருமணம் கடந்த உறவு அப்படின்லாம் அதிகமாக அவங்க பேசுகிறதுக்கான காரணம் என்னங்கிறது இங்கத்துல தான் புரிய வருது. அந்த எராமிசை ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுது. மேலும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு படங்களும் வந்து அவர் சேட் பண்ண விஷயங்கள், அவர் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போதும் அந்த விஷயம் என்ன ட்வீட் போட்டிருந்தார் தெரியுமா? ஆக்சுவலாக நான் நிறைய பேசியிருந்தேன், நீங்கள் கொஞ்சமாக தான் வெளியிட்டிருக்கீங்க. இன்னும் நிறைய பெண்களோட நான் பேசிய ஸ்க்ரீன்ஷாட்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்ப்பதற்கு ஆவலுடன் குடும்பத்தோடு காத்திருக்கேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் காய்ஸா. என்னமோ அவர் எந்த தப்பும் பண்ணல, நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்டா நீ அவ்வளோ பெரிய ஆளா? உன்னை போய் ஒரு ஆள் நினச்சி அதை கிரியேட் பண்ணி போடுற அளவுக்கான நீ வளர்ந்துருக்க. என்னென்னமோ நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்குதுங்க நாய். பட் ஆனால் பரவாயில்ல, உண்மை முகம் வெளி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க உஷாராவாங்க. ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து நம்ம அவங்கள காப்பாற்றியிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.